இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் மக்கள் நாயகர் ராஜா, முன்னாள் மக்கள் நாயகர் ராமராஜா, ஏன்னா இப்போ அன்னையோட முடிஞ்சிடுச்சு, ரசிகர் கிடையாது. 1986 நம்ம ஒரு நல்ல ஒரு படத்தில் தொடங்கினவன், 56 வயசு, இன்ன வரலையும் வெறினா இருந்தேன். தாம விஜய் கட்சிக்காரனுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறான். அதிமுக இருந்தால் அப்படியே இருந்துரு. அதிமுகவுக்கு எதிராக போய் அங்கே வந்து வேட்பாளர் நிப்பாட்டும் போது நீ போய் பிரச்சாரம் பண்ணிட்டு நான் கொள்கையில் இருப்பேன், கோட்பாட்டில் இருப்பேங்கிற இதெல்லாம் தேவையாடா? வருஷம் 1000 2000 செலவு பண்ணி உனக்கு கட் அவுட் வச்சுக்கிட்டு இருப்பேன். பிறந்த நாளைக்கு குவைத்திலேருந்து ஃபோன் பண்ணுவேன். அதையும் முடிஞ்சிடுச்சு, இதோட ஸ்டாப். கட் அவுட்டு நானும் நின்று சேர்ந்து எடுத்த போட்டோ வச்சுருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனே தூக்கி போட்டுட்டு தலைவர் போட்டோ மட்டும், அம்மா போட்டோ, தலைவர் போட்டோ, எடப்பாடியார் போட்டோ வைக்க போகிறேன் கட் அவுட்டில். இதேகனி எம்ஜிஆர் காம்ப்ளெக்ஸ்னு பேரே வச்சுருக்கேன். நீ போய் பிரச்சாரம் பண்ணுற விஜய் கட்சிக்கு. அவன் யார்? அவன் யார்ரா? அவன் யார்? அவனுக்கு போய் நீ பிரச்சாரம் பண்ணுற? அப்போ அதிமுகவுக்கு வந்து துரோகம் பண்ணுற. தலைவரோட வெறியன், தலைவரோட ரசிகர்களை தான் உங்களை நாங்கள் ரசித்தோம். அதெல்லாம் விட்டு போடுறீங்க. உதயநிதிக்கு பேச தெரியல, பேசுகிறான். அவனுக்காக எல்லாமே சாலா போடுறானுங்க. இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க அனைத்து பேரும், இந்த சசிகலா அம்மையார் இருக்காங்களே, அக்கா சசிகலா மாலா நான் வாங்கி தரேன் கோலான்னு ஒரு பாட்டு வரும். டோலாக்கு டாக்கு பத்தினி டோலு மையா டோலு டோலாக்கு டிமிக்கி தாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வரும். இடையில வரும் சசிகலா மாலா நான் வாங்கி தரேன் கோலா, 100 ஹோட்டல் போகலாம் நம்ம ஆட்டாவிலே, 100 ஹோட்டல் சோலா நம்ம ஆட்டாவிலே போகலாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு போய் ஓட்டை பிரிக்கிறதுக்காக அவன் ஸ்டாலின் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிட்டு கிடக்கிற ஐயா ராமதாஸ் ஒரு இது. இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பொய்யும் பொருட்டு எவ்வளோ பேர் திருடுறானுங்க. 1000 கோடி, 10,000 கோடி, 4,000 கோடி, 7,000 கோடி, 8,000 கோடி, 1 லட்சம் கோடிங்கிறான். அவ்வளோதான். ரைடு நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது. இந்த டெல்லியில் ஒருத்தர் ராஜகோபால்னு ஒரு ஆள் இருக்காரு, கோலகால சீனிவாசன். இங்கே வந்துட்டு திரும்பாங்க, அங்கே பிடிச்சதும்பாங்க, இங்கே பிடிச்சதுன்னு பேரில் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எவனையும் பிடிக்கிறதில்ல. எல்லாம் சம்திங்கு. உலகமே மோடிக்கு பயப்படுங்கிறானுங்க. மோடி வந்து திமுக காரனுக்கு பயப்படுறான். என்ன காரணம்னு தெரில. அதனால் வருகின்ற 23ஆம் தேதி அனைத்து மக்களுங்களுக்கும், அனைத்து மதத்தினர்களுக்கும் சொல்கிறேன், தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. ஏண்டா உதயநிதி, நீ பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுடா. எடப்பாடியார் வயசு என்ன, உன் வயசு என்னடா? உங்கள் தாத்தா உள்ள காலத்தில் நாங்கள் பார்த்தோம்டா, புரியுதா? ஒப்பம் போயிட்டான்னு வச்சுக்க, ஒருத்தலை திமுகவுக்கு அழிஞ்சு போவான். ஒழுங்கா மரியாதையே பேசிக்க. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, புரியுதா? உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. இங்க பாரு, இங்கிட்ட யாரு இந்தாண்ட ஒரு போட்டா மறைச்சிருப்பேன், இந்த பரதேசி பன்னாட புறம்போக்கு பன்னீர்செல்வத்தம் போட்டாவ. நாங்களாம் வெறியில இருக்கிறோம். உதயநிதி தம்பி, நீலாம் பேசாதப்பா, ஒழுங்கு மேரா இருந்துக்க.